ரிஷபங்கிறது சுக்கிரன் வீடு. சினிமா, சங்கீதம், ட்ரெஸ்ஸு, ஆபரணம், ஜாலி, ஹேப்பி இதெல்லாம் கை ஓங்கும். விஷமத்தனமும் வியாதி வரும். பணம் வந்தாலும் போதுமே, நம்ம வியாதியெல்லாம் ஓட்டிப்பிடலாம், உடம்பு பயமில்ல. லாபங்கள் அதிகமாக வரும், 2 வகை லாபம் வரும். மேசராசியை தாண்டி ரிஷபராசிக்காரங்களுக்கு இல்லை கடந்த ஆண்டுலாம் எப்படி இருந்தாங்க, இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறாங்க? கடந்த ஆண்டு கண்ணீர் வடித்த கதை கொஞ்சம் பேருக்கு இருக்குங்க. இப்போ கண்ணீர்லாம் தொடச்சாச்சு. இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஸ்பிரிச்சுவல் பாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மன்னார்குடியின் ஆன்மீக ஜோதிடர், ஜோதிட ஞானி திரு மனோகரனையா வந்து சந்திக்கிறோம். 2025ஆம் ஆண்டு பிறந்திருக்கும் இந்த வேளையில் இந்த ஆண்டு ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு மிக துல்லியமான பலன்களை வந்து ஐயா சொல்லுவாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. இந்த ஆண்டு ரிஷபராசி, இந்த ஆண்டு 2025 என்பது நம்ம சித்தர் கணக்கு வரிசையில் பார்க்க போனால் 9 பார்க்கணும். புதன் அசுவதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகம், திருவாதிரை, புனர்வசம், பூசம், ஆயில்யம் புதன். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஃபுல்லாக ஏறும். சரி. காதல் வெற்றி கிடைக்கும். மனசில் தைரியம், ஊக்கம், உறுதி எல்லாம் கிடைக்கும். சரி. தடைப்பட்ட வீடெல்லாம் தடைப்படாத வீடு கிரகப்பிரவேசம் செய்வாங்க. சரி. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்க மணக்க நல்ல துடிப்பான மனைவி வரும். சரி. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்க்கணும் மிலிட்ரி, ராணுவம் போன்ற துறையில் வேலை கிடைக்கும். சரி. இந்த ரிஷபராசிக்காரங்கள் மிஷன் துறையில் கை கொடுக்கும். ரிஷபங்கிறது சுக்கிரன் வீடு. சினிமா, சங்கீதம், ட்ரெஸ்ஸு, ஆபரணம், ஜாலி, ஹேப்பி இதெல்லாம் கை ஓங்கும். மூளைக்கு மூளை ஜவுளி கடை ஓடும். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு புதன் வகையில் இந்த 2025 பிறந்ததுனால ஒரு அற்புதமான பலனை கொடுக்குமே தவிர பாதிப்புகள் கிடையாது. மேசராசியை தாண்டி ரிஷபராசி 100% நல்ல சொற்கொளவு மாதிரி அனுப்பிப்பாங்க. விஷமத்தனமான வியாதிகளும் கொஞ்சம் வரும். அதுதான் கேட்டேன். உடல்நலம் எப்படி? உடல்நலம் விஷமத்தனமும் வியாதி வரும். பணம் வந்தாலும் போதுமே, நம்ம வியாதியெல்லாம் ஓட்டிப்பிடலாம், உடம்பு பயமில்ல. லாபங்கள் அதிகமாக வரும், 2 வகை லாபம் வரும். ரிஷபராசிக்காரங்களுக்கு லாபம் உண்டாயா? 2 வகை லாபம் வரும். மேசராசியை தாண்டி ரிஷபராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். இல்லை கடந்த ஆண்டுலாம் எப்படி இருந்தாங்க, இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறாங்க? கடந்த ஆண்டு கொஞ்சம் சுணக்கம் தான். கடந்த ஆண்டு கண்ணீர் வடித்த கதை கொஞ்சம் பேருக்கு இருக்குங்க. இப்போ கண்ணீர்லாம் தொடச்சாச்சு. அற்புதமான பலனை கொடுக்கும், பயப்படாதீங்க. மனைவி வகையில் வருமானம் வர வாய்ப்பு உண்டு. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு லாபம் பார்க்கணும்னா லாட்டரி சீட்டே வாங்கலாம். லாட்டரி சீட்டு கவர்மெண்ட் ஆரம்பித்தா லாட்டரி சீட்டை வாங்கலாம், ப்ரைஸ் விடுவோம். அந்த அளவுக்கு அதிகம் உண்டு. எல்லா வகையிலும் ஜெயிச்சு வந்துட்டுக்கிட்டேன். மேசராசியை தாண்டி ரிஷபராசி தான் அந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஒரு அற்புதமான பல்ல கொடுக்குமே தவிர ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை. சரி. சரிங்க. இப்போ இதில் உள்ள நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லிடுங்க. கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் தான். சரி. 3மே பார்க்கணும், அற்புதமாக இருக்கும், ஒன்றும் பயம் இல்லை. கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் பயம் இல்லை. சரி. ரோகிணிக்கும் பயம் இல்லை. சரி. மிருகசீரிஷத்துக்கும் பயம் இல்லை. ரெங்கநாத வழிபாடு சால சிறந்தது. ஏன்னா வைணவ ஸ்தலங்களில் ஃபஸ்ட்டு ரெங்கநாதம் தான் முக்கியம். ஆமாம் வச்சுங்களா. திருச்சி ஸ்ரீரங்க ரங்கநாத வழிபாடு இந்த ஆண்டு பக்காவாக இருக்கும், ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை. சரி. ஹாப்பியாக இருப்பாங்க, சௌரியமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. வெட்டி விரைத்துலாம் வேலை கிடையாது. என்ன உடல் பிணி வரும், உடல் நோய்கள் கண்டிப்பாக உடல் பிணி இந்த ஆண்டு வரும். ஆனால் அதுக்கான மருத்துவ காசை கொடுத்து நிறைய சிறப்பை கொடுத்து ஆனந்தம் கொடுத்து ஒரு விஷமத்தனமான வியாதிகள் வேற வர வாய்ப்பு உண்டு. வேலை கிடையாது. சிறு சிறு உடல்நல பிரச்சனை. ஆமாம், தோல் வியாதியெல்லாம் வர வாய்ப்பு உண்டுங்க. மனைவிக்கு கொஞ்சம் கோபம் வரும். கோபம் வந்தாலும் பார்க்கணும், அது ஒரு ஜாலியாக சந்தோஷம் அடைக்கிறவாரு. கலைத்துறை அற்புதமாக இருக்கும். 2025 படம்லாம் பார்க்கணும், சினிமா படம்லாம் அருமையான படம்லாம் வரும். இது வரைக்கும் சினிமாவில் வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். மஞ்சள் வைத்துக்கிட்டு மெட்ராஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் போன வாய்ப்பு கிடைக்கும். சரி, ஒன்றும் பயம் இல்லை. ரிஷபராசி தான் சூப்பர் சூப்பர் சூப்பர். சரிங்க. ஆமா, என்ன கேள்வி கேளுங்க. அடுத்த என்ன கேள்வினா, இப்ப தடைப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் இந்த ஆண்டு ரிஷபராசிக்கு ஓரளவு தன்னால கூப்பிடுவாங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. மேசராசியும் காட்டி ரிஷபராசி தான் ஆனந்தமான சூழ்நிலை வருது. சரி. வெளிநாட்டுல இருந்து அந்த வெளிநாட்டு ஓனர் இறங்கி வந்து சட்டை புடி அழைச்சிருப்போம். அந்த அளவுக்கு அதிகாரம் உண்டு ரிஷபராசிக்கு 2025ஆம் ஆண்டு. சரிங்க. பார்த்தீங்களா. திருமணங்களையா? திருமணம் கை கூடும். ரிஷபராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் காதல் மனத்துக்கு வாய்ப்பு உண்டு. பொண்ணு நான் தரேன் நீ தரேன்னு சொல்லி வலிக்கு வரும். அந்த அளவு உண்டுங்க. அப்படியே காதல் மனத்தில் இருக்கவங்க இந்த ஆண்டு காதல் கை கொடுமா? காதல் கை கொடுக்கும். அந்த பிறந்த வீட்டுல பொண்ணு வீட்லையும் சரிங்க, மாப்பிள்ளை வீட்லையும் சரிங்க, உண்டு. சம்மந்தப்பட்டு நல்லா ஆனந்தமா கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு காமிக்குது. வீடு நல்ல வீடு அமையும். வாகனத்தில் நட்டம் ஏற்படாது. ரிஷபம்னா சுக்கிரன்
வாகனக்காரகன் சுக்கிரன். சரி. அதனால வாகனத்தில் பழுது ஏற்படும். எங்கெங்க ஆக்சிடென்ட் விபத்தம் ஏற்படுது. ஆமா. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஆக்சிடென்ட் விபத்து ஏற்பட வாய்ப்பு இல்லை. இந்த ஆண்டு யோகமா வீடு கட்டுறவங்க இந்த வருஷம் வீடு கட்டி பாதி நிக்குதுங்களா, அதெல்லாம் யோகம்னு கிடைக்கும். 2 மாடி ரிஷபராசிக்காரங்க 2 மாடிக்கு அதிகாரம் உண்டு. பொருளாதார பற்றாக்குறை பாதியே நிக்கும். அதெல்லாம் போன வருஷம். இந்த வருஷம் பொருளாதாரம் கை ஓங்கும். அதனால வீடு மேஷராசியும் காட்டி ரிஷபராசிக்காரங்க அற்புதமா இருப்பாங்க. இந்த ஆண்டு வீடு கட்டுறவங்க தாராளமா கட்டலாங்க. தடைப்பட்ட வீடு தடைப்பட்ட காரியங்கள்லாம் கை கூடும். சரி. அவன ரிஷப ராசிக்கு ஒன்றும் பயப்பட அவசியமே இல்லை. 2025 2 4 5 9 9ன்னு பார்க்கணும் புதனாதிக்கம். சரி. சித்தர் வரிசையில் நட்சத்திர வரிசையில் அதனால அற்புதமான பலனை கொடுக்கும். ஸ்ரீரங்க ரங்கநாதர் வழிபாடு சால சிறந்தது. சரிங்க. அவங்க போகணும்னாக்கா ஆஞ்சநேயர் கூட கும்பிடலாம். அந்த கோயில் ஆஞ்சநேயர் கோயில் அதான் சில பேர் போக முடியாம இருப்பாங்க. ஆமா, ஆஞ்சநேயர் கும்பிடலாம், பெருமாளை கும்பிடலாம். இந்த பக்கத்து தெருவுல கோயில் இருந்தா கும்பிடலாம். பெருமாள் ராமத்தை கும்பிடுறது நல்லது. ராமம் வந்து நம்ம ராமத்தை போடாது, நல்லதே செய்யும் ரிஷபராசி. சரிங்க. தாய் தந்தைகளுக்கு எப்படி இருக்கும்? ஈன்ற தாயால் பார்க்கணும் வெற்றி கிடைக்கும். தாய் தந்தை பாதிப்பு கிடையாது. தாய் தந்தையால் பார்க்கறது சில தொல்லைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். இவன் சோறு போடல, இவன் கவனிக்கணும்னு சொல்றதெல்லாம் பார்க்கணும்னாக்கா அந்த தன்மையெல்லாம் கெட்ட பேரெல்லாம் மாறும். ஆமா, எந்த காசு நிறைய வருது. தந்தை உடலாம் 9ஆம் இடம் தந்தை அப்படின்னு பார்க்கணும். ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து 9ஆம் இடம் மகரம் முடியாதுங்க. மகரத்துக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க. அதே போல சகோதர சகோதரர் உதவி சகோதர சாணம் 3ஆம் இடம் சகோதர சாணாதிபதி லாபத்தை கொடுக்கும். ஏன்னா சந்திரன் லாபத்தை கொடுக்கணும். பயம் ஒற்றுமையா இருப்பாங்க. ஒற்றுமையா இருப்பாங்க. சகோதர ஸ்தானமும் நல்லா இருக்கு. எல்லாம் எதிலையும் கூட சொல்ல முடியாது. ரிஷபராசி குழந்தை எல்லாம் பார்க்கணும்னா நல்லா அற்புதமா இருக்கும், ஒன்றும் பயம் இல்லை. சரிங்க. சில குழந்தைங்க மூல வளர்ச்சி எல்லாம் கூட இருக்கலாம். அதெல்லாம் நல்லா பையன் நல்லா அறிவு ஏற்படும். சரி. ஆமா, ரிஷபராசி குழந்தைகளும் நல்லா இருக்கு. எல்லா வகையிலும் எதுவும் குறை சொல்ல வாய்ப்பு இல்லை. அதை விட தாண்டி இந்த ஆண்டு குழந்தைங்க 100 மார்க் போடலாம். குழந்தைகள் நல்லா படிக்கும், நல்லா இருக்கும். மேஷராசியம் காட்டி ரிஷபராசிக்காரங்க அற்புதமா இருக்கும். 2025 புதன் ஆதிக்கம். சட்ட பிரச்சனைகள் இருக்கவங்க லீகலா உள்ள பிரச்சனை லீகல் 6ஆம் இடம் கடன் நோய் கவலை வம்பு வடக்கு அடிதிரை காயங்கள் கோர்ட்டு வாரம். லெக்கணத்துக்கு ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன். 6ஆம் இடம் பார்க்கணும் கடன் நோய் கவலை அதுக்கு அது சுக்கிரன். அவர் பார்க்கணும் எல்லாம் ஜெயிக்க வச்சிருவார். ஒன்றும் பாதிப்பு சிக்கல்லாம் விடுபடும். கோர்ட்டுக்கு வாரம்லாம் வெற்றி கிடைக்கும். சரி. ஆமா, அது ஒரு பிரச்சனை இருக்கு. யாருக்கும் பாதம் கிடையாது. அதே போல கடன் நெருக்கடியில் இருக்கவங்களுக்கு அந்த இஎம்ஐ கட்ட முடியாமலாம் இருப்பாங்கல்ல, இந்த ஆண்டு கடன்லாம் கொஞ்சம் கடன் ஓடியும். கடனால் லாபம் வாங்கின கடனால் லாபத்தை அடைவாங்க. லாபம் வந்து கடன் அடைச்சி அதில் மிச்சம் ஏற்படும். ஆமா, கடன் வாங்கி நஷ்டமா வாய்ப்பு இல்லை. நட்டத்துக்கே வேலை கிடையாது. ரிஷபத்துக்கு பார்க்கணும்னாக்கா வந்து களத்திரக்காரகன் சுக்கிரன் மனைவி அருமையான மனைவி வரும். ரிஷபராசி அதிபதி யாருன்னு கேட்டீங்க ரங்கநாதர் தான். ரங்கநாதர் வழிபட சொல்லிட்டேன். சரி, சொல்லிட்டீங்க. ஆமா, ரிஷபராசிக்கு லாபாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா குரு அப்படின்னு பார்க்கணும்னாக்கா வந்து அவருக்கும் பார்க்கணும்னாக்கா 9 வந்து பாதிப்பு இல்லை. உபயராசிக்கு 7ஆம் அதிபதி அப்படின்னு பாதகதி கிடையாது. பாதகம் இருந்தாலும் பார்க்கணும்னாக்கா வந்து மேன்மை கிடைக்கும். பெரியோர்களால் குருன்னா மகான், பெரியோர்களால் வெற்றி கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும். பெரும்புறம் ஆளுங்களை வந்து மாலை போடுவாங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு. அந்த அளவுக்கு 2025ஆம் ஆண்டு கொடி கட்டி பறக்கும். வறுமையில் வாட மாட்டார்கள். அதை சொல்லுங்க. ஆமா, கூலி வேலைக்கு போவாங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க. பொதுவா இந்த வருஷம் ரிஷபத்துக்கு யோகமான ஆண்டு. எல்லா முயற்சிகளும் எல்லா பகையில் வெற்றி உள்ள ஆண்டு. தடைப்பட்ட காரியங்களும் நடக்குதுங்க, பக்கா நடக்கும். புது முயற்சிகளை ஈடுபடலாம். ஒரு சின்ன சந்தேகம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம். வாகனக்காரகன் சுக்கிரன் வாகனக்காரகன். ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் வாகனக்காரன். வாகனத்தால் நட்டம் வராது, நட்டம் வர வாய்ப்பே இல்லை. இந்த வாகனத்தால் இதுவரைக்கும் கடன் ஏற்பட்டால் அதனால் கடன் அடைக்க வாய்ப்பு உண்டு, வருமானம் தள்ளி கொடுக்கும். சரிங்க, இது வரைக்கும் எங்க நேயர்களுக்கு இந்த ஆண்டு ரிஷபராசி எப்படி ரொம்ப தெளிவா விளக்கமா அற்புதமா சொன்னீங்க. அதே போல நேயர்கள் ஏதேனும் இந்த ஆண்டு ரிஷபராசில ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க நேரடியாக ஐயா செல்லும் அடிச்சு கேட்கலாம். ஐயாவோட தொடர்பு என்ன கீழே கொடுக்குறோம். நீங்க டேரக்டா ஐயாட்ட கால் பண்ணி பேசி உங்க சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம். இது வரைக்கும் எங்க நிகழ்ச்சிக்கு வந்து இந்த ரிஷபராசிக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க ஐயா. மீண்டும் ஒரு நல்ல ராசியில அடுத்த ராசியில் சந்திப்போம் ஐயா. ஓகே.